ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி அத்திக்காய் பொரியல். அத்தி பழம் சாப்பிட்ருப்பீங்க. அத்திக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அது நிறைய யூசஸ் இருக்குது. அதை ஒரு மெடிசினல் வெஜிடபிள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அது எதுக்கெல்லாம் நல்லதுன்னா, அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி குடலுக்கு, அது இன்டெஸ்டைனுக்கும் ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய அயன் இருக்குது. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. லேடிஸ் அதை நிறைய எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. அதை வந்து எங்கே பார்த்தாலே அதை வாங்கி செய்யுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது அதனுடைய டேஸ்ட் வந்து பிட்டர் தான், அதாவது துவர்ப்பு தான். ஆனால் செய்கிற விதத்தை செஞ்சால் மட்டனை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பார்த்துருந்தான். என்னுடைய 4 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் கொஞ்ச நாளாக ப்ராப்ளமாக இருந்துச்சு. எங்கள் சிஸ்டர்-இன்-லா பேர் பெரில், அவங்க பட்டர்ஃப்ளை இது 3 பர்னர் கிளாஸ் ஸ்டவ்வும் ஒரு கிரில் பேனும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து அறுத்ததுங்க, அதனால் பால் வருது. இப்போ ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துருங்க. தனித்தனியாக எடுத்துருங்க. அந்த காயை எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் பால் இருக்கிறதுனால அந்த மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கல்லில் இடித்து எடுத்துக்கலாங்க. எதுக்கு நல்லா தூளாக இடித்து எடுக்கணுங்க. எதுக்காகனா விதை தனியாக வந்துடும், அதுக்காக இடிக்கிறோம். அப்படி இல்லைனா தனித்தனியாக எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இடித்து எடுத்துக்கினா ரொம்ப ஈஸி. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால பரவாயில்ல, நிறையா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இப்படி நல்லா தூளாக இடித்து எடுத்துக்கலாங்க. விதை இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து பூச்சி, கொஞ்சம் பழமாக இருந்தால் பூச்சி இருக்கும். இது வந்து இலசாக இருக்குது, அதனால் பூச்சி அவ்வளோவா இருக்காது. நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி எல்லா காயும் இடித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அலசி எடுத்துங்க. எப்படி மாவு பிசைறீங்க அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுக்கணுங்க. நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் விதை தனியாக வரும். இல்லைனா வர்றது கொஞ்சம் கஷ்டம். நல்லா அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நல்லா அலசி ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ விதை. இது ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போது அவ்வளோதாங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்த பருப்பும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு பொரிஞ்சோன்னே 2 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னே 6லேருந்து 7 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேங்க, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கினங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கினங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரம் வதங்கினா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரத்தில் வதங்கிடும். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ காயை நல்லா, அத்திக்காயை மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியமாக தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க, அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் தான் வேகும், அதுக்குள்ளே வெந்துடுங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால தான் அளவோடு தண்ணி வைக்க சொல்கிறேங்க. 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே இது பாயில் ஆனது தான், அதனால் சும்மா வதங்கிறதுக்காக இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை போலவே கடலைப்பருப்பும் நல்லா ஊற வச்சு சால்ட் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க.
கடலைப்பருப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 25 கிராம்ஸ் கடலைப்பருப்பு. இதுவும் பாயில் ஆனது தான், அதனால் சும்மா வதங்கினா போதும். இப்போ சால்ட்டு, காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது துவர்ப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த துவர்ப்பே தெரியாது. இப்போ லிட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துடலாம். இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான், போடலனாலே பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது துருவி வச்ச தேங்காவை, ஒரு அரை முடி தேங்காய், அதாவது சின்ன தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணால் போடுங்க, அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அத்திக்காய் பொரியல் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி செய்யுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இனியும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் bless you all.